வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை தூமலர் தூவி துதியாதே, தூமலர் தூவி துதியாதே, வீழ்த்த வாவினையன் நெடுங்காலமே. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். திருநாவுக்கரசர் அவர்கள் பாடிய தேவார பாடல் இது. இந்த பிரதோஷ நாளில் மகாதேவருக்கு இதை அர்ப்பணம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். எல்லாமே கொடுத்த இந்த தலைவனை இவ்வளோ காலம் மறந்துருந்துட்டனே, இந்த புத்திக்கு தெரியலையே அப்படின்னு நானும் வருத்தப்பட்டுக்கிறேன். இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கிறோமே அப்படின்னு. இறைய நாடி போகிறதுக்கு கூட நம்மளுடைய முன் வினைகள் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நம்மளால் சரிவர செய்ய முடியாது. நினச்சா கூட மகாதேவரை போய் பார்க்க முடியாது. அப்படி இந்த வினைகளால் கட்டப்பட்டு இருந்த நான் இப்போவாவது மகாதேவருடைய அனுகிரகம் கிடைச்சதுனால அவரை பார்க்க முடியுது, நினைக்க முடியுது. அனுதினமும் மகாதேவரை மறவாமல் நினைக்கிற மனதை கொடு மகாதேவான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சின்ன கதை பார்ப்போம் வாங்க. ஒரு விவசாயி அவரோட வயல் வேலையெல்லாம் முடித்து நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கழுகு எடுத்துகிட்டு போயிருக்கு, அது கீழே விழுந்துருச்சு. அவரும் அதை அவர் கழுகுக்கிட்ட சேர்த்தணும்னு முயற்சி பண்ணுறார். அது நடக்குமா? அது பறந்து போயிடுச்சு. அதை விட்டுட்டு வர்றதுக்கும் மனசில்லை. அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வந்து அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள்லாம் நிறையா இருக்குது. அதோட வச்சு ஒரு கோழி அடகாக்குது. ஒரு நாள் கழுகும் முட்டையிலேருந்து வெளிப்பட்டு வந்துடுது. அந்த கோழிகளுடைய அதுவும் வளருது. தான் கழுகு அப்படிங்கிறது தெரியாமல் கோழிக்கு வைக்கிற இறையும் அதுவும் சாப்பிடுது. ஆனால் அதுக்கு பிடிக்கலை. ஒரு நாள் வெளியில் வந்து ஆஹா, வானத்தில் பறக்கக்கூடிய கழுகுகளெல்லாம் பார்க்குது. நமக்கும் இறகு இருந்து நம்மளும் வானத்தில் பறந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இங்கே அடைப்பட்டு இருக்கிறமேன்னு அது வருத்தப்படுது. தான் யார் அப்படிங்கிறத மறந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை என்ன, எவ்வளவு தூரம் பறக்க முடியும், எவ்வளவு கூர்மையான பார்வை அந்த கழுகுக்கு, அதெல்லாம் தெரியாமல் கோழிகளோடு வளர்றது போல தான் நம்மளையும் நிறைய பேர் நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு அவர்கள் யார் என்ன தெரியாமல் அறியாமையிலையும் பயத்திலையும் அவர்களாவே அவர்களுடைய வாழ்க்கையை அதாவது தாழ்த்திக்கிறாங்க. மேலே உயர்ந்து போகிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் அறியாமையில் விட்டுடுறாங்க. அப்படியே இருந்துடுறாங்க. தான் யாருன்னு தெரிஞ்சுக்காம. நீங்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல உணருங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திறமைகளும் வெளிப்படும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.